நம்ம வடகம் வச்சுருந்தோம்ல, அது 3 நாள் ஆயிடுச்சு. எவ்வளோ கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தோம், நல்லா கீழே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் போட்டாச்சு. நல்லா ஈரமாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு வருவோம். நம்ம ஒரு அரை மணி நேரம் வெயிலில் இருக்கட்டும். இது வெயிலில் வைக்கலாம் தட்டை. நல்லா வெயில் வருது, இருக்கட்டும் சாயந்தரம் வரைக்கும். இன்றைக்கி வெயிலில் இவ்வளோ தான் காஞ்சிருக்கு. திரியும் நம்ம நாளைக்கு வைக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டு திரியும் ஜாடியிலே போட்டு வச்சிடலாம். இது இப்போது வடகம் 2ஆம் நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் போதும். இதை நம்ம பெரட்டிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாம். இன்னும் 2 நாளில் இது காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். காரக்குழம்பு, மீன் குழம்பு, வீட்டில் என்ன நம்ம குழம்பு வகை பண்ணுறோமோ அதிலெல்லாம் நம்ம இவ்வளோ போட்டாவே நல்லா வாசமாக மணமாக இருக்கும். இப்போ இது இவ்வளோ திறக்கும் போதே நல்ல வாசனை. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சிடலாம். வடகம் நல்லா காஞ்சிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி இதே பிளேட்டில் ஒரு 2 நாள் வச்சுட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பொறுப்பு போடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்படி நம்ம இவ்வளோ சைஸ் உருண்டை பிடிச்சா போதும். நல்லா ஒரு ஓரமாக அப்படி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் வெயிலில் வச்சுட்டு நம்ம பாக்ஸில் போட்டுக்கிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வடகம் ரெடி.